குனியே வைப்பதா எங்கு மேல் மணக்க இன்பம் எல்லாம் புரிந்தது இந்த ஆனந்தபுரி நாடு. ஆனந்தபுரி நாட்டிலே ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்து ராஜா என்ற பெயர் வாய்ந்து வருகிறேன். அது மட்டும் கிடையாது, எனக்கு ஒரே ஒரு தங்கை, ஒப்பற்ற தங்கை, பாச தங்கை இருக்கின்றார். என் தங்கையின் பெயரோ ஆனந்தி. என் தங்கையின் பெயரோ ஆனந்தி. இப்போது சென்று என்னுடைய தங்கையை சந்திக்க வேண்டும். தங்கா
கற்ப கவர்ந்தது. இதே நாட்டில் ஏழ்மையான குடும்பத்தில் பெண்ணாக பிறந்து ஆனந்தி 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 என பெயர் கொண்டு சிறப்போடு வாழ்ந்து வருகிறேன். எனக்கு ஒரே ஒரு அண்ணன், ஒப்பற்ற அண்ணன், பாசக்கார அண்ணனை சந்திக்கணும். அண்ணா அண்ணனுடைய ஆசை என்று என்று உனக்கு இருக்குமா? ஐயா, முந்தி தவம் இருந்து 300 நாள் சுமந்து நம்மை பெற்றெடுத்த தாய் தந்தை இருவரும் நம்மை விட்டு பிரிந்த பிறகு உனக்கு தாய்க்கு தாயாகும், தந்தைக்கு தந்தையாகும், உன்னை தாளாட்டி சீராட்டி ஆறும் பாடுபட்டு உண்மைதான். ஐயா, எப்படி தெரியுமா? எப்படி உன்னை கண்டேன் அதில் உன்னை கண்டேன், காலை பொழுதை கண்டேன், இந்த அண்ணனுக்கு ஒரு நீண்ட நாள் கனவு ஒன்று இருக்கிறதம்மா. என்ன கனவண்ணா? அந்த கனவை எப்படி நிறைவேற்ற போகுதே தெரியவில்லை அம்மா. என்ன கனவண்ணா? உனக்கு ஒரு அழகான திருமணம் செய்து வைத்து பார்க்கணும்னு அண்ணனுடைய கனவு. முதல்ல உங்களுக்கு தான் திருமணம். அண்ணா, உங்களுக்கு திருமணம் ஆகி இதே ஊர்ல எனக்கு ஒரு அண்ணியார் வந்து உங்களுக்கு பிறக்க போக ஆண் மகனை திருமணம் செய்து கொள்ள. எனக்கு ஒரு திருமணம் ஆகி எனக்கு பிறக்க போற ஆண் குழந்தை நீ திருமணம் செய்துக்கணும். ஆமா அண்ணா, அது கனவுல கூட நடக்காதம்மா. அண்ணா கேட்டா அப்ப நீ வயசான ஆயவத்தாமா இருப்ப. அது மட்டும் இல்லாம உன்னுடைய அண்ணன் மகனை நீ திருமணம் செய்து கொண்டா உன் அண்ணன் என்ன வேணும்? உனக்கு என்ன வேண்டும்? மாமனாராக. அண்ணா, நான் ஒரு சிறு பிள்ளை அல்லவா, ஒன்றும் தெரியவில்லை. அறிந்து கொண்டு பேச வேண்டும் அம்மா. மாப்பிள்ளை யாருன்னு சொன்னா வானத்துக்கு பூமிக்கு மேல கீழே குதிப்போமா? அப்படியா? ஆமா. அப்படி யாரண்ணா? ஆர்வம் சஞ்சா அண்ணா, அத்தை மகன் சங்கரத்தம்மா அவனுக்கு திருமணம் செய்ய. என்ன மாரியாத்தா வந்து இருக்குதா? சஞ்சா, அத்தை மகன் சங்கரத்தம்மா அவனுக்கு திருமணம் செய்ய போறேன். அப்படியா? ஆமா அண்ணா, சஞ்சா பேசிக்கொண்டிருந்தா பேசிக்கொண்டே இருக்கலாம். சீக்கிரமாக சென்று அத்தை மாமாவிடம் திருமணம் போய்